அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது சாத்தானுக்கு பல்ல உடைக்கிற ஒரு கல். அது நீங்கள் ஒரு முறை அல்லேலூயா சொல்லிங்கன்னா அந்த சாத்தானுக்கு பல்லில் ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க, அவனுடைய பல் உடைக்கப்படும். அந்த சாத்தான் தானே நமக்கு விரோதியாக இருந்து எவ்வளோ தீங்கு, எவ்வளோ தீமை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு ஆபத்துகள் இதெல்லாம் அவன் கொண்டு வரதுனால அவனை நம்ம அல்லேலூயா சொல்லி அவனுடைய பல்லை உடைக்கும் போது அந்த பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் எழுந்துங்க. ஒரே ஒரு நிமிஷம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். அப்படியே சொல்லுங்க, இயேசு நல்லவர். இதுவரையில் ஆண்டவர் நம்மளை நடத்தினாரே, அவர் நல்லவர். நமக்கு நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்தாரே, இந்த இயேசு நல்லவர். எல்லாரும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அப்படியே இருதயத்தில் வலது கரத்தை வச்சு எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே. அந்த பெயரை சொல்லுங்க. நீங்கள் அந்த பெயர் சொல்ல சொல்ல உங்கள் சரீரத்துக்குள்ள ஒரு விடுதலை, சுகம். சில பேர் வியாதியோடு வந்திருக்கிறீங்க, சில பேர் பிரச்சனையோடு இருக்கிறீங்க, பலவிதமான போராட்டத்தோடு இருக்கிறீங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, வருமானத்துக்கு வழி இல்லாமல் நீங்கள் துக்கப்படுறீங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. ஒரு வழி திறக்க போகிறார். ஒரு புதிய வழி உங்களுக்கு திறக்க போகிறார். ஒரு புதிய வழி ஆண்டவர் காட்ட போகிறார். 11 மாதம் நடத்தினார். வருமானம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நடத்தினார். நம்ம எவ்வளவு ஆபத்துகள் நமக்கு முன்னே இருந்த போதும் கர்த்தர் நம்மளை பத்திரமாய் காத்து நடத்தினாரே. ஆமீன். தேங்க்யூ லார்ட். ஒரு புதிய மாதத்தை காண போறீங்க. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. புதிய மாசம். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார். இயேசுவேன்னு சொல்லுங்க. புதிய மாசத்துல கர்த்தர் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கல அந்த அளவுக்கு ஒரு நன்மை ஆண்டவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே. அப்படி அவரை உங்கள் கரத்தை அவருடைய கரத்தில் கொடுங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு நேராய் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி உங்களையே கொடுத்துருங்க. வாழ்க்கையை கொடுத்துருங்க. உங்க எதிர்காலத்தை கொடுத்துருங்க. இனி நாமாய் வாழ முடியாது. நம்மளாய் சுயமாய் வாழ முடியாது. படித்திருக்கேன் அதனால நான் வாழ்வேன்னு சொல்ல முடியாது. எனக்கு நல்ல வேலை இருக்கு அதனால நான் வாழ்வேன் என்று சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மளை வாழ வைக்கிற ஒரு தேவன், நம்மளை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். அவருடைய கரத்துல கொடுங்க. அவருடைய கரத்துல கொடுங்க. அவருடைய கரத்துல கொடுத்து அவர் அருமையாய் நடத்துவார். உங்க வலது கரத்தை அவர் பிடித்து கொள்ளுகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நான் உன் வலது கரத்தை பிடித்து நடத்துவேன். அவர் உங்க வலது கரத்தை பிடித்து இன்று முதல் அவர் நடத்த போகிறார். இன்று முதல் நடத்த போகிறார். வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல தருவாயா? அன்பு சகோதரனே, வாலிப தம்பி, உன் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல தருவாயா? அவர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை இனி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, 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 பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே.
உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் யாரையும் நீங்கள் விரும்பி விடாதுங்க ஆண்டவரே. எல்லாரையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு அற்புதம் செய்து அனுப்பும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிறு கூட்டத்தை பெருங்கூட்டமாய் ஆசீர்வதிக்கிற நீர் வரும் நாட்களில் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறீர். இந்த இடத்துல நம்முடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாங்கள் தியானிக்க போகிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்க கேட்க வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். அருமை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த நாளிலேயும் ஆராதிக்கும்படி கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இந்த இயேசு நல்லவர் மிஷனரி ஊழியத்துக்காக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலே இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு பக்கபலம் துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவங்க எனக்கு இந்த இடத்துல வருவதற்கு ஒரு அனுமதியை கொடுத்திருந்தார்கள். அவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்துக்காக அவரோடு தோள் கொடுத்து நிற்கிற உங்களுடைய பெயர் எனக்கு தெரியாது, ஆனால் என்னை மன்னிச்சுக்கோங்க. அவங்களுடைய பெயர் அவங்களாகவே எனக்கு சொன்னதுனால எனக்கு தெரியும். அவங்க தோள் கொடுத்து நிற்கிற உங்களை ஆண்டவர் கீழாக்காமல் மேலோக்கி, வாழாக்காமல் தலையாக்கி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று ஊழியக்காரனாக இருந்து நான் உங்களை பிளஸ் பண்ணுகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப நீங்கள் அவங்க கூட தோள் கொடுங்க. நீங்கள் வாழ்வீங்க, நீங்கள் செழிப்பீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. கர்த்தருக்காக செலவு பண்ணப்படுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவர் அவருடைய புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கம்பெனியில் வேலை செய்கிறோம், உலகத்தில் வேலை செய்கிறோம், அது இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் உண்மையாய் கர்த்தருக்கு வேலை செய்யும்போது அவர் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவருடைய ராஜ்யத்தில் போகும்போது அதனுடைய கணக்கை நமக்கு காண்பிக்கிற ஒரு தேவன், கணக்கை நம்மிடத்தில் காண்பிக்கிற ஒரு ஆண்டவர். ஆகவே உங்கள் எல்லாரையும் நான் கேட்கிறேன், இந்த ஊழியம் கட்டி எழுப்பப்பட பிரயாசப்படுங்க, மற்றவங்களுக்கு அறிவிங்க. ஜனங்க இயேசு அறியாமல் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுதான் உண்மையான ஆண்டவர் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்க, தோள் கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. என்னை குறித்து உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனாலும் என்னுடைய பெயர் புனிதராஜ். என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் ஐரேணிபுரம், அதுதான் என்னுடைய சொந்த ஊர். ஆண்டவர் 1995 என்னை அவருடைய பிள்ளையாக அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சித்தார். அதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கை வேறு. உண்மையாய் நான் பிறந்தது 1995 2010 வரையிலும் நான் ஆண்டவருக்கு சமூகத்தில் ஜெபிப்பது எனக்கு ரொம்ப இஷ்டம். நிறைய நேரம் ஆண்டவரிடத்தில் பேசுவது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு காரியம். அதிகாலையில் ஆண்டவரிடத்தில் போய் பேசுவது அது எனக்கு வழக்கமான ஒரு காரியம். அதே போல் எனக்கு பைபிள் படிக்கிறதுன்னா இதில் இருக்கிற நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, இது எனக்கு 3வது பைபிள். அதுவும் அப்படி அந்த அளவுக்கு படிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதுவும் எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்படி 2095 2010 வரையிலும் அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். 2010 ஆண்டவர் நாகர்கோயில் கலெக்டர் ஆஃபீஸில் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை அண்ட் மார்க்கெட்டிங் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அரசு நிறுவனத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். அதிலே கிட்டத்தட்ட 2015 வரையிலும் அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்தேன். ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஜெப நிலைமையில் ஒரு பெரிய ஒரு சத்தம் எனக்கு முன்னே வெளிப்பட்டது. நீ சூளகிரிக்கு போ அப்படின்னு ஒரு சத்தம் வெளிப்பட்டது. எனக்கு சூளகிரி எங்கே இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரியுமான்னு கேட்டாலும் சில பேருக்கு தெரியலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சூளகிரிக்கு போ என்கிற ஒரு சத்தம் கேட்டது. அப்போது சூளகிரி எங்கே இருக்குன்னு தெரியாது, அது எனக்கு அதை பற்றியும் தெரியாது. ஆகவே நான் அந்த ஆண்டவர் சொன்ன அதுக்கு அடுத்த வாரம் தூத்துக்குடியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். எங்கள் ஒரு ரிலேஷனில் ஒருத்தங்களுக்கு மேரேஜ். அதுக்கு போயிருக்கும்போது அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், அந்த தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிற வழியில் மாட்லாம்பட்டின்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் ஒரு பிரதர், நல்ல ஒரு செல்வந்தர், நல்ல வசதியானவங்க ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க. சாரோன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்க அந்த மேரேஜுக்கு அவங்க வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது எனக்கு பக்கத்தில் நாங்கள் 2 பேர் இருக்கும்போது
அவங்க எங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அந்த காரியங்களை எல்லாம் என்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது அவரும் என்கிட்ட பேசினார், நான் அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர், சூளகிரி என்கிற ஒரு பகுதி அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே யாரும் போய் இன்னும் ஊழியம் செய்யலை பிரதர். நூற்றுக்கணக்கான கிராமங்கள் உள்ள அந்த மலை கிராமங்கள் இருக்குது. ஒரு சபை கிடையாது, ஒரு மனுஷன் யாரும் போய் சுவிசேஷம் அறிவிக்கலை. அந்த மக்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் எனக்கு அவங்க எடுத்து சொன்னாங்க. எடுத்து சொல்லும்போது, சரி பிரதர், நாங்கள் ஒரு முறை அந்த பகுதிக்கு வாரோன்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம். சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி ஒரு நாள் நான் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே, சூளகிரி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம், சூளகிரியில் போய் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ சூளகிரிக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே சரி, நாங்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு நாள் அவரை தொடர்பு கொண்டு நாங்கள் சூளகிரிக்கு போயிருக்கும்போது நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு குழுவாக போயிருந்தப்போ நாங்கள் இருந்து செபிக்கும்போது ஒரு வயதான ஒரு தகப்பனார், அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர் நிறைய தீர்க்க தரிசனமான சில காரியங்கள் அவர் அந்த தேசத்தில் செய்யக்கூடிய காரியம், சபைகள் ஸ்தாபிக்கப்பட காரியம், மிஷனரிகள் அனுப்புகிற காரியம், அந்த இடத்துல ஜனங்கள் மனம் திரும்புகிற காரியம், இதெல்லாம் அவர் வெளிப்படையாய் சொல்லி இதெல்லாம் நடக்குமா என்கிறது சந்தேகம். நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன், எனக்கு சபை கிடையாது, பேக்ரவுண்டு கிடையாது, எதுவும் கிடையாது. கர்த்தர் பெருசாக அவருடைய தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். சரி, ஆண்டவர் செய்தா அவர் சொல்லுவாருன்னு சொல்லி இப்படி எல்லாம் ஆண்டவர் அங்கே போய் நீ சபை கட்டணும், சபை ஸ்தாபிக்கணும், மிஷனரிகள் அனுப்பப்படணும், இந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், நீங்கள் வாய்க்கால்கள் போல இடங்கொள்ளாத நீளத்துக்கு உனக்கு ஆத்துமாக்களை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் அவரோடு பேசினார். சரி ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் இன்னைக்கு அந்த சூளகிரி கிருஷ்ணகிரி பகுதிக்கு வந்தாலும் படிப்பறிவு இல்லாத மக்கள், அந்த நாகரிகம் இல்லாத மக்கள், அந்த மக்களுக்கு ஒரு வறுமைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள், அந்த மக்கள் சின்ன ஒரு குட்டி குடிசை வீடு தான் இருக்கும், 8-10 பிள்ளைகள். இவங்களுக்கு சாப்பாடு என்னன்னு கேட்டால் காட்டுக்கு போயிடுவாங்க. பகல்லையே அவங்க காட்டுக்கு போனால் காட்டில் போய் விலங்குகளை வேட்டையாடி பாம்பெல்லாம் அடிச்சுட்டு நல்லா சாப்பிடுவாங்க. பாம்பெல்லாம் சாப்பிடுவாங்க, ஈசல், எலி இதெல்லாம் கிடைச்சா அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உணவு பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏழ்மையான ஒரு மக்கள், இந்த மக்கள் செய்கிற ஒரு காரியத்தை நிமித்தமாக ஆண்டவரே, இனி இந்த மக்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நான் அறிவிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல நான் அன்னைக்கு ஒப்பு கொடுத்து அதன் பிறகு திருப்பி நான் ரிசைன் பண்ணிட்டேன். எனக்கு வேலை அந்த நாளில் இருந்த கலெக்டர் தம்பி, நீ நல்லா யோசிச்சியா, நீ நல்லா யோசிச்சு முடிவெடுத்தியா, அந்த காலத்தில் ஒரு வேலை கிடைக்கிது எவ்வளவு கஷ்டம், நீ இவ்வளவு எசால்ட்டாக அந்த மாதிரி இது பண்ணுதியேன்னு சொன்னார். இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அவருடைய பணிக்கு, அவருடைய வேலைக்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஸ்தாபிக்க கர்த்தர் அழைக்கிறார். உலகத்தை உண்டாக்குன தேவன் நம்மளை நடத்துவார் என்கிற விசுவாசத்தில் எல்லாரும் வீட்டில் எதிர்ப்பு வந்தது, குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி புறப்பட்டு போனேன். ஏன் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தேன்னா, அந்த வீட்டில் இருந்து சில இன்னைக்கும் அந்த பகுதியில் அந்த ஏழை கிராமத்தில் இருந்து அந்த ஒன்றும் அறியாத இளம் பிஞ்சு குழந்தைகளுங்க, 1.5 வயசு, 2 வயசு, 1 வயசு, இப்படிப்பட்ட குழந்தைகளை கொண்டு போய் சாத்தானுக்கு பலி செலுத்தக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதை கண்ட உடனே என் இருதயெல்லாம் நொறுங்கி உடைஞ்சி அந்த சின்ன பச்சை குழந்தைகளை அதுக்குன்னு பிசாசும் கூடாரங்கள் ஒரு பகுதியில் ஸ்தாபித்து வச்சு அதில் மந்திரவாதிகள், எல்லா கிராமங்களும் மந்திரவாதிகளுடைய கட்டுப்பாட்டில், அந்த மந்திரவாதியினுடைய ஆளுகைக்குள்ள அந்த பகுதிக்குள்ள அப்படிதான் அந்த காரியங்கள் நடந்த உடனே இனி ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லி அங்கே நாங்கள் ஒப்பு கொடுத்து அதன் பிறகு சுவிசேஷம் அறிவித்து இன்னைக்கு ஒரு 10 ஆண்டு காலங்கள் கடந்து போய்விட்டது. இதுக்குள்ள 3 ஆலயங்கள் கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 4வது ஒரு ஆலயம் இப்போ கட்டிட்டு இருக்கோம். அதையும் முடிவடைய நீங்கள் செபிச்சு கொள்ளுங்க. அந்த பகுதியில் சாதாரணமாக சுவிசேஷம் அறிவிக்க முடியாத பயங்கரமான எதிர்ப்புகள் உண்டு. ஏன்னா பக்கத்தில் ஓசூர், அங்கே தான் அந்த சாத்தானுடைய அந்த சில மத அமைப்புகள், மத தீவிரவாதனுடைய தலைமை பீடங்கள் அதெல்லாம் அந்த ஓசூரில் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட கிராமங்கள் இருந்து அந்த வாலிபர்கள், அந்த காலி பசங்க வேலைக்கும் போக மாட்டாங்க, ஒன்று போகாதுங்க, அந்த வாலிபர்களை கூட்டி கொண்டு வச்சு சம்பளம் கொடுத்து அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்து அவனுக்கு பயிற்சி கொடுத்து இயேசுக்காரங்க கள்ளனுங்க ஏமாத்துறானுங்க, வெளிநாட்டு சாமியை நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து மதத்தை மாத்துறதுக்கு, நம்மளை எல்லாம் மதம் திருப்புறதுக்கு இதெல்லாம் பண்றாங்க. அதனால நம்ம அவங்கள விடக்கூடாது, அடிங்க, உடைங்க, நொறுக்குங்க, கொல்லுங்க, இப்படின்னு எல்லாம் அவங்கள பயிற்சி கொடுத்து, ஏன்னா நான் ஒரு லீஃப்லெட் கொடுக்குறேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 வாலிபர்கள் அவங்க சொன்ன விஷயம், அவங்க நம்ம சபையில் இப்போ ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷையில்
அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுறாங்க வாலிபர்கள். அந்த அளவுக்கு அந்த வாலிபர்கள் எங்களை அடிச்ச வந்தவங்க, எங்களை அந்த மாதிரி கொலை செய்ய வந்தவர்கள். அவங்க சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு பாஸ்டர், கவனமாக இருங்க, இதெல்லாம் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்க போவோம். முதல்ல சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது தெரியும் நாங்கள் இயேசுக்காரங்கன்னு தெரியும், இயேசுவை சொல்ல தான் வந்திருக்கிறாங்க என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிட்டு அந்த வாலிப பசங்க 10 பேர் ஒன்றா இணைஞ்சிட்டு, நான் இப்போ பார் உன்னை கொன்னுருவோம், அடிச்சிருவோம், வெட்டிடுவேன், குத்திடுவோம், உன்னை இப்போ என்ன பண்ணுறோம் பாரு, அப்படி இப்படின்னு ரொம்ப வேகமாக ஆத்திரமாக ரொம்ப தீவிரமாக பேசுவாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதது போல் கையை கட்டிட்டு அப்படியே பேசாமல் அப்படி நம்ம மௌனமாக இருப்போம். அவன் 1/2 மணி நேரம் ரொம்ப வேகமாக ஆத்திரமாக கோபமாக பேசிட்டு, நாங்கள் பேசாமல் இருக்கும்போது அவனுக்கு கோபம் கொஞ்சம் தனியும் பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட சொல்லுவான், தம்பி உனக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக எவ்வளவு எப்படி இருக்கேன் பாரு, நீ சாப்பிடலை, உனக்கு சாப்பாடு அந்த கிராமத்தில் இல்லை, உனக்கு ஒருவேளை உணவு தரதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், உன்னை நேசிக்கிறோம், உன்னை நேசித்து உணவு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு சரி நீ சாப்பாடு கொடுத்துட்டு எங்கள் மக்கள்கிட்ட நீ பேசக்கூடாது, பேசினேன்னா நீ மதம் மாற்றிடுவ, அதனால பேசக்கூடாது, சாப்பாடு வேணும்னா கொடுத்துட்டு போய்க்கோன்னு சொல்லி நாங்களே வண்டியில் கொண்டு போய் நல்ல சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பேச விட மாட்டாங்க. ஆண்டவரே இந்த சாப்பாடை சாப்பிட்ற ஜனங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லாம் மனம் திரும்பணும், எல்லாம் இயேசு அறியணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கொடுத்துட்டு நாங்கள் பேசாமல் வந்துடுவோம். மறுபடியும் 2 வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் போகும்போது அந்த வாலிபர்கள் அதே மாதிரி அன்னைக்கே நீ மதம் மாற்ற வந்த, உன்னை கொன்றிருக்கணும், இப்போ பார் என்ன நடக்கும், நாங்கள் ஓசூரில் அந்த அண்ணனை கூப்பிடுவோம், இப்போ என்ன நடக்கும், உன்னை ஜெயிலில் போடுவோம், அடிச்சிடுவோம், வெட்டிடுவோம், இப்படியெல்லாம் பேசுவாங்க. நாங்கள் மௌனமாக அப்படி அமைதியாக இருந்துட்டு அதன் பிறகு சொல்லுவேன், தம்பி நாங்கள் மதம் மாற்ற வரல தம்பி, நாங்கள் பாரு எவ்வளோ வெள்ளையா எவ்வளவு அழகா நாங்கள் நீட்டாக ட்ரெஸ் போட்டு எவ்வளோ அழகா நாங்கள் வந்திருக்கோம், உன் ட்ரெஸ்ஸை பாரு, ஒரு துணிக்கு மறுதுணி இல்லாதவங்க, அந்த சட்டையில கிழிஞ்சி அழுக்காவி எவ்வளவு கந்தையா இருக்கு, உனக்கு ஒரு ட்ரெஸ் தரதுக்கு வந்திருக்கிறோம், உன் மக்களுக்கு ட்ரெஸ் தர வந்திருக்கோம், இதுல என்னப்பா உனக்கு ஒரு மதம் மாத்துறது இருக்கு அப்படின்னு கேட்டா, சரின்னு சொல்லி நீ ட்ரெஸ் தான் கொடுக்கணும், யார்கிட்ட எங்க மக்கள்கிட்ட பேசக்கூடாது, சரிப்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுப்போம். வயசுக்கு தகுந்தது போல சபைகளில் சொல்லி, நம்ம ஊர் சபைகளில் சொல்லி பழைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அந்த மக்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் கொடுப்போம். 2வது ஊழியம். 3வது மறுபடியும் அதுக்கும் பிறகு 2 வாரத்துக்கு அப்புறம் அதே கிராமத்துக்கு நாங்கள் போவோம். அதே கிராமத்தில் போகும்போது மறுபடியும் அந்த வாலிபர்கள், அவங்க வேலை இல்லாதவங்க, காளி பசங்க பாறையில் உட்கார்ந்து இருந்துட்டு இதுதான் அவங்களுடைய வேலையே. 3வது டைம் போகும்போது நீ போர், இப்போ என்ன நடக்கும், இப்போவே அடிச்சிருவோம், இப்போ பாரு, அப்படி இப்படின்னு ஆத்திரத்தில் கோபத்தில் பேசுவாங்க. பேசிட்டு நாங்கள் மௌனமாக கொஞ்சம் அமைதியாக இருந்து அதன் பிறகு அவன்கிட்ட சொல்லுவோம், தம்பி நாங்கள் மதம் மாற்ற வரல தம்பி, நாங்கள் டான்ஸ் ஆட வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன டான்ஸ் ஆட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் பார்ப்பான், மேலையும் கீழையும் பார்ப்பான், எனக்கு வயசுக்கு இவன் என்ன டான்ஸ் ஆட போறான் அப்படி இப்படின்னு மேலையும் கீழையும் பார்ப்பான். ஆமா தம்பி நான் டான்ஸ் தான் ஆட போறேன் அப்படி பார்த்துட்டு, சரி டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி, சரி நீ டான்ஸ் ஆடு நாங்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீ மட்டும் பார்க்கறதுல உன் ஊர் மக்களை கூப்பிடு அப்படின்னு சொன்னா, இவன் வீடு வீடாக போய் எல்லாரையும் ஒரு இடத்த ரெடி பண்ணி எல்லாரையும் கூப்பிடுவான். இயேசுக்காரங்க டான்ஸ் ஆட போறாங்களாம், வாங்க வாங்க, இயேசுக்காரங்க டான்ஸ் ஆட போறாங்களாம், வாங்க வாங்க. நான் சொல்றேன், கடைசி கால எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இந்த கடைசி கால எழுப்புதல்ல தீவிரவாத அமைப்பில் இருக்கிறாங்க அந்த வாலிபர்கள் தான் ஊழியக்காரர்களாய் மாறப்போகிறார்கள். அல்லேலூயா. அவங்க தான் இனி இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறார்கள். அவங்க தான் ஆண்டவருடைய சேனாதிபதிகளாய் எழும்ப போகிறார்கள். அந்த வாலிபர்கள் வீடு வீடா போய், வாங்க இயேசுக்காரங்க ஏதோ டான்ஸ் ஆடுறாங்களா வாங்கன்னு கூப்பிட்டா, அவங்க எல்லாம் மைதானத்தில் வரும்போது எங்கள் டீம் வச்சுருக்கேன், நாங்கள் நல்ல பாடுகிறவங்க, நல்ல டான்ஸ் ஆடுற பிள்ளைகள் நாங்கள் வச்சுருக்கிறோம் வாலிபர்கள். அந்த மாதிரி அவங்கள கொண்டு வச்சு நல்ல டான்ஸ் ஆடும்போது நல்ல கைத்தட்டி நல்ல ரசித்து நல்ல சிரித்து நல்ல சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்து அந்த மக்கள் போவாங்க. வரவங்களுக்கு எல்லாம் நாங்கள் பரிசு கொடுப்போம். அந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் செய்வோம். அந்த கிராமத்தில் இருந்து மக்கள் வரவங்களுக்கு ஒரு வசனம் சொன்னால் ஒரு பிரைஸு கொடுக்குறோம், இல்லை ஒரு பாட்டு படித்து அதை அப்படியே பாடிட்டாங்கன்னா ஒரு பரிசு கொடுக்குறோம். பரிசு கூட நம்ம ஊரில் இருந்து இலவசமாக கொடுக்கறது தான். வீடுகளில் பால் காய்ப்புக்கு, வீடுகளில் பிள்ளைகளுக்கு பரிசு சர்ச்சில் இருந்தெல்லாம் கிடைக்கிறத கேட்டு வாங்கி மூட்டையாக கொண்டு போய் அந்த மக்களுக்கு நாங்கள் தருவோம். உங்கள் வீட்லேயும் ஊரில் நீங்கள் வீட்டில் இன்னைக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள், நம்ம வீட்டில் யாராவது சாக்கில் கட்டி மேலே ஸ்லாப்புக்கு மேலே போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் யோசிங்க, கரெக்டு தானே?
வீடு நிறைய ஒரு பாத்திரம் இல்லை 2 5 10 பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? அதை வெளியிலையும் போட முடியாது, தூரையும் போட முடியாது, யாருக்கும் கொடுக்கவே மாட்டோம். எல்லாம் சாக்கில் போட்டு கட்டி மேலே ஸ்லாப்புக்கு மேலே போட்டு வச்சுருப்பாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை அப்படியே எடுத்து வெள்ளை அடிப்போம். இல்லை வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணும்போது எடுத்து பார்த்தா எல்லாம் கருவலாகி வீணாகி எல்லாம் குப்பையில் போடும். அதை விட நீங்கள் ஊழியத்துக்கு கொடுத்தீங்கன்னா, நாங்கள் அந்த மக்களுக்கு இயேசுவை பாடல் சொல்கிறவங்க, இயேசுக்கு வசனம் சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு கொடுத்தா ஒரு சின்ன டம்ளர் கொடுத்தா கூட ஏதோ ஒரு பெருசாக அந்த மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. ஏழை மக்கள் பார்த்தீங்களா, அதுகளுக்கு ரொம்ப கனம் உண்டாகும். அப்படி கொடுத்து கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை 3வது முறை செஞ்சு 4வது முறை அந்த கிராமத்துக்கு நாங்கள் போகும்போது அந்த பசங்க அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க, ஆனால் பேசுவாங்க, திட்டுவாங்க, நல்லா பேசுவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஊரில் உள்ள ஸ்திரீகள் வந்து, பெண்கள் வந்து, இங்கே பாரு இயேசுக்காரங்க இந்த கிராமத்துக்கு வருவாங்க, அவங்க எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, பரிசு கொடுத்தாங்க, டான்ஸ் ஆடி சிரிக்க வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. நீ என்னப்பா பண்ணுன? நானும் கேட்குறேன், நீ என்னப்பா பண்ணுன? நீ எதுவும் பண்ண இல்லையே. செய்கிறவங்க ஆண்டவரை நேசித்து செய்யக்கூடிய காரியத்துக்கு தடையாக இருக்கிற அந்த வாலிபர்கள் இனி இவங்க வருவாங்க. அப்போ பெண்கள் நம்மளை ரொம்ப நேசித்து அந்த கிராமத்துக்கு வர வைப்பாங்க. மறுபடியும் நாங்கள் போவோம். அந்த ஏதாவது ஒரு வீடை, ஏதாவது ஒரு இடத்தை அந்த பெண்களே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. முதல்ல சண்டே ஸ்கூல் ஆரம்பிப்போம். நம்ம மிஷினரிகள் போய் வாரத்தில் ஒரு நாள் சண்டேஸ் கிளாஸ் நடத்துவாங்க. அப்போ 5-10 பிள்ளைகள், 25 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டு, முட்டாய், இதெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகள் நிறைய வருவாங்க. வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ஆராதனை ஆரம்பிப்போம். சர்ச் ஆராதனை மாதிரி. இப்போ அந்த இடத்துல நீங்க பண்ணீங்க பார்த்தீங்களா, இது மாதிரி பாடல்கள், சங்கீதம், இதெல்லாம் ஒரு சர்ச் ஆராதனையா சின்னதாக ஒரு இடத்துல நடத்தி 2 பேர் வந்து, 5 பேர் வந்து, 10 பேர் வந்து, பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து, அதன் பிறகு அந்த கிராமத்தில் ஒரு இடம் வாங்கி அதில் ஒரு சர்ச்சு கட்டி, இப்படி தான் எங்கள் ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் நாங்கள் இந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்த சூளகிரி அந்த பகுதிக்கு, அந்த மலைவாழ் மக்களை சந்திக்க, அந்த பகுதியில் ஊழியம் செய்ய நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நம்ம ஜென்ரேஷன், நம்ம பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்கணுங்க. நம்ம லக்ஸரியாக இருக்கிறோம், நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம். நம்ம இந்த தேசம், இந்த எமிரேஷன் இருக்கிறது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்குதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பிள்ளைகள் பார்க்கட்டும், எவ்வளவு ஏழ்மையில், எவ்வளோ வறுமையில், எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளவு ஒன்றும் இல்லாத நிலைமையில் மக்கள் வாழ்கிறாங்க என்பதை நம்ம பிள்ளைகள் அறியணும், அதை காணணும். அப்படி சொல்லி கொடுங்க, காட்டி கொடுங்க. அதனால நம்ம பிள்ளைகள், அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் ஸ்பிரிச்சுவல், இன்னும் காரியம். ஆனாலும் கூட தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. சாருடைய தலைமையில் இப்படி ஒரு குழுவாய் கூடி நீங்கள் அந்த தேசத்துக்காக, அழிகிற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த தேசம் சீக்கிரமாய், நீங்கள் ஒருவேளை மாற்று தேசமாய் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதுங்க. இந்த மாற்று தேசம் ஆண்டவருடைய தேசமாய் சீக்கிரமாய் மாறப்போகிறது. ஏனென்றால் கடந்த அபுதாபியில் நான் 3 நாட்கள் ஒரு ஷேடு ரூமில் தங்கி இருக்கும்போது வாலிபர்கள், நம்ம இந்தியாவில் கேரளாவில் இருந்து 2 வாலிபர்கள், கன்னியாகுமரியில் இருந்து ஒரு வாலிப தம்பி, திருமணமாகாத வாலிப தம்பி, நடுராத்திரி 3 மணிக்கு விடிகாலம் எழும்பி முழங்கால நின்று ஆண்டவரை நோக்கி, அவங்க பகல்ல வேலை செய்கிறாங்க, டயர்டு, கஷ்டம், ராத்திரி லேட்டாக வராங்க, ஆனாலும் கூட விடிய காலத்தில் 3 மணிக்கு எழும்பி இருந்து ஆண்டவரை நோக்கி கதறி கதறி, என் தேசம், என் மக்கள், என் ஜனம், அந்த தேசம் ரட்சிக்கப்பட ஆண்டவரேன்னு அவங்களுக்காக ஜெபிக்கல. நான் கேட்கிறேன், பக்கத்துல தானே படுத்திருக்கேன், அவங்களுக்காக அந்த தம்பிமார்கள் ஜெபிக்கல, தேசத்துக்காக, அழிகிற ஆத்துமாக்களுக்காக. அப்பதான் நினைச்ச, ஆண்டவரே, இவ்வளவு வைராக்கியமுள்ள மக்கள், வைராக்கியமுள்ள இந்த வாலிபர்கள், வைராக்கியமுள்ள இந்த தேசத்து குடிகள், இவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த வாலிபர்கள் இந்த தேசத்தில் நீர் எழுப்பி தந்ததற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அதன் பிறகு நான் ஜெபிக்கிறேன். நானே மனம் திரும்புறேன். எனக்கு கூட இந்த அளவுக்கு ஜெபம் இல்லையா ஆண்டவரே, இந்த அளவுக்கு நான் ஜெபம் இல்லையா ஆண்டவரே, இந்த ஜெபாவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே, தேசத்தின் மீது ஜெபிக்கிற ஒரு பாரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அன்னைக்கு நான் முழங்காடி படியிட்டு நானே மனம் திரும்புறேன். நீங்க எங்க இடத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க? தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? தேசத்துக்காக அழுகிறோமா? தேசத்துக்காக கண்ணீர் வெடிக்கிறோமா? அதனால தான் இயேசு சொன்னார், இந்த தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க ஒரு மனுஷனை நான் தேடினேன். நான் சொன்ன பாருங்க, அந்த 1 வயசு பிஞ்சு குழந்தை அது என்ன பாவம் செய்து, இதை தடுக்கிறதுக்கு நாங்க தீவிரமான முயற்சி எடுத்தோம். யார் முடியலைங்க. எவ்வளவு பெரிய எங்கள் அந்த மலை கிராமங்களுக்கு மெடிக்கல் அவேர்னஸுக்காக இந்த டாக்டர்ஸ் எல்லாம் கேம்புக்கு வருவாங்க. அப்படிதான் மார்த்தாண்டத்தில் இருந்து ஒரு டாக்டர் புஷ்பாகரன், அவர் ஒரு பெரிய செல்வந்தரும் பெரிய பிரபலமான ஒரு பெண், அரசியல் எல்லாத்திலையும் ஒரு பெரிய ஒரு மனிதர். அவர் வந்திருந்த போது அவர்கிட்ட, ஐயா, இந்த காரியம் இந்த பகுதியில் அந்த இடத்தை கொண்டு போய் காண்பித்து, இதில் தான் நடக்குது
ஐயா, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தீவிர முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி இருந்த போது அந்த ஐயா சொல்றாரு, சரி இது அரசாங்கத்துக்கு பார்வைக்கு கொண்டு போய் எப்படியாவது தடுத்துடணும், எப்படியாவது இதை முடக்கிடணும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. 2 மாசத்துல அது நடந்தப்ப மீண்டும் அவரை போய் சந்திச்சப்போ அவர் சொல்றாரு, முடியாத ஐயா, இதுக்கு பின்னிலைமையில் இருக்கிறது யாரு தெரியுமா? அரசியல் தலைவர்கள். அவனுடைய கட்சி ஜெயிக்க, அவன் பிரபலமாக, அவனுடைய கட்சி பிரபலமாகிறதுக்கு சாத்தானை வைத்து அந்த திட்டம், அவனுடைய காரியங்கள் நிறைவேற இந்த காரியத்தை செய்கிறான். நம்ம அதனால என்ன செய்ய முடியும்? அதே போல பிரபலமான பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்க தான் அந்த காரியங்களை செய்யறாங்க. சாத்தானை வைத்து சாத்தானுக்கு பிடித்தமான மனித உயிர் பலிகளை, அந்த இரத்தத்தை பிசாசுக்கு கொடுத்து பலி செலுத்தி அவனுடைய ப்ராடக்ட் பிரபலமாக கம்பெனி வளர அவன் தான் செய்யறான். நம்ம இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? போங்க முழங்கால் படியிடுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்க முழங்கால்ல ஒரு ஜெயம் வரும், கிராமங்கள் ரட்சிக்கப்படும், இதிலிருந்து ஜனங்கள் மனம் திரும்புவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மனுஷனால முடியாதுங்க. இந்த காரியம் நம்ம முழங்கால முடக்கி ஜெபிக்கிற ஒரு காலம், ஜெபத்துல தான் இந்த காரியங்களை ஜெயம் எடுக்க முடியும். ஆகவே இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆலயம் கட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆராதனை முடிவில் நீங்க முடிஞ்சா, உங்களால முடிஞ்சா, முடியலைன்னா பரவாயில்லை, முடிஞ்சா உங்களுக்கு நீங்க ஒரு 100 சிமெண்ட் கல்லோ அல்லது ஒரு 500 சிமெண்ட் கல்லோ ஒரு 1000 சிமெண்ட் கல்லோ நீங்க வாங்குறதுக்கு உங்களால முடிஞ்சா கொடுங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. ஆண்டவர் இதுவரையில் நடத்தி கொண்டிருக்கிறார், என்ன நடத்துவார். நீங்க முடிஞ்சா நீங்க கொடுங்க. கடைசியில் உங்களை சந்திக்கும் போது நீங்க கொடுத்து உதவி செய்யலாம். ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் நான் சீக்கிரமாய் ஒரு 10 நிமிடம் தான் இருக்கிறது, அதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர். இப்போ ஆண்டவரத்தில் நான் உங்க ஆசீர்வாதத்துக்காக, நீங்க யார் யார் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நீங்க என்ன நிலைமையில வந்திருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். நீங்க என்ன ஜெப விண்ணப்பத்தோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அவரை ஒரு நோக்கத்தோடு தான் நீங்க தேடி வர முடியும். பைபிள்ல நீங்க வாசித்து பார்க்கும்போது எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவரிடத்துல வந்தபோது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, ஒரு நோக்கம் தீர்மானம் நிறைவேறுவதற்கு தான் இயேசுவை தேடி வந்தார்கள். அவங்க என்ன திட்டத்தோடு, என்ன தீர்மானத்தோடு, என்ன நோக்கத்தோடு ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் அதிசயங்களை செய்து அனுப்பி இருக்கிறார். யாரையும் ஆண்டவர் சும்மா விடவில்லை. ஒருவேளை 12 வருஷம் அந்த பெரும்பாடு என்கிற அந்த பெண்களின் வியாதிப்பட்ட அந்த சகோதரி எல்லா பணத்தையும் செலவழித்தும் எல்லா மருத்துவரை சந்தித்த போதும் அவளுக்கு குணமாகாதபடி கடைசியில் என் வாழ்க்கை முடிந்து போகிறது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் யாரோ ஒருவர் இயேசுவை குறித்து அறிவித்த போது விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவள் இயேசுவை தேடி போகிறாள். இயேசுவை தேடி போன போது திரளான ஜனங்கள் அவருக்கு முன்னும் பின்னும், அவரை சுற்றிலும் ஏராளமான மக்கள் இருந்தபடியினால் இயேசுவை நேரடியாய் அவரிடத்தில் சந்தித்து தன் பிரச்சனையை சொல்ல முடியவில்லை. இயேசு எல்லாம் அறிந்தவர். இவன் அவருக்கு பின்னாடி போனாலும் இயேசுவுக்கு தெரியும் இவள் என்ன பிரச்சனையில வந்திருக்கிறாள், என்ன போராட்டத்தில் வந்திருக்கிறாள், என்ன ஆபத்தில் வந்திருக்கிறாள் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். இவள் மனங்கசந்து அவருக்கு பின்னாடி அழுது கொண்டு போகிறதை என் ஆண்டவர் கண்டார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரத்திலிருந்து, அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை வந்தது. பாய்ந்து வந்த அந்த நிமிஷத்திலே விடுதலை பெற்று அவள் ஆரோக்கியமானாள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல நீங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருந்தாலும் என் ஆண்டவர் இந்த நோக்கத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு ஒன்றே வென்று நான் உணர்த்தப்பட்டேன். சில பேர் வேலை இழந்து, வருமானத்தை இழந்து, கடன் பிரச்சனையில இந்த தேசத்துல நான் எப்படி வாழ்வது, என்ன செய்யறது என்று ஒரு மனம் கசந்து, ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு துக்கத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு பாரத்தோடு, பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை குறித்த ஒரு பாரம், குழந்தை இல்லாததுனால ஒரு பாரம், கடன் பிரச்சனையினால ஒரு பாரம், ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களிடத்தில் சொல்ல சொல்லி இருக்கிறார். அண்டர்லைன் இன்னையிலிருந்து ஜெபிச்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகிறது, உங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. சங்கீதம் 37 5வது வசனத்தை வாசிக்கும் போது, 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அதனுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு காரியம் எனக்கு ஜெயமாய் வேண்டுமே,
ஒரு காரியம் எனக்கு ஜெயமாய் வர வேண்டுமே, எனக்கு ஒரு காரியம் வெற்றியாய் வர வேண்டுமே, அந்த காரியத்தை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது. இதுவரையில் நீ ஒருவேளை தோல்வியை சந்தித்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில என்ன தோல்வியை நீங்கள் சந்தித்தீர்களோ அந்த தோல்வியை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி அந்த காரியத்தை வெற்றியாய் முடிக்க போகிறார். இதுல ஒரு வெற்றி வருமா, இதுல ஒரு ஆசீர்வாதம் வருமா என்று நீங்கள் அப்படி பிரயாசப்படுறீங்க, மனசுல பாரப்படுறீங்க, துக்கப்படுறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த துக்கத்தை எடுத்து அந்த காரியத்தை ஒரு ஜெயமாய் மாற்ற போகிறார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. நீ அனுதினமும் ஆண்டவரிடத்தில் போய் செபிக்கும் பொழுது, அனுதினமும் ஆண்டவரிடத்தில் போய் நிற்கும் பொழுது, ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். என் சகோதரனே, உனக்கு அற்புதம் செய்ய முடியும். என் சகோதரி, உனக்கு ஒரு அற்புதத்தை என் ஆண்டவரால் செய்ய முடியும். அவர் சாதாரணமான ஒரு ஆண்டவர் அல்ல, அவர் வல்லமை மிக்க ஒரு தேவன். நீ அவரிடத்தில் அனுதினமும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார், அனுதினமும் அவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார், அனுதினமும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். அனுதினமும் இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தப்படுவாயானால், அனுதினமும் இயேசுவோடு பேச நீ விரும்புவாயானால், அனுதினமும் ஆண்டவரோடு நீ இடைபட விரும்புவாயானால், அவர் உனக்கு ஒரு அதிசயம் செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள ஒரு பராக்கிரமசாலி, அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். எவ்வளவு பெரிய பிரச்சனையும் அவர் சாதாரணமாய் தீர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோயிலில் ஒரு கலெக்டரா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் அந்த சகோதரி சில அந்த காலத்தில் நாட்களில் வேலையில்லாத நாட்களில் கணவனார் ஒரு போலீஸ்காரர், அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். இந்த மனைவி குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பம் தான். ஆனால் அந்த போலீஸ்காரர் கணவன் ஒரு கோபக்காரர், கொஞ்சம் கோபத்தில் அந்த கோபக்காரர். இவர் வரும்போதெல்லாம் மனைவியினிடத்தில் அவர் சண்டையும் பம்புக்களும் இழுத்து அப்படிதான் அது அவருக்கு வாழ்க்கை, அவருடைய லைஃப். ரட்சிக்கப்பட்டவர், சபைக்கு போறவர், கிறிஸ்தவர், அப்படியே இருந்து கொண்டனர். ஒரு நாள் ஒரு மத்தியான வேளையில சாப்பாட்டுக்கு இவங்க கணவன் வருவார் என்று சமைச்சு ரெடியாக்கி அவ்வளவு அன்பு காட்டி எல்லாத்தையும் பண்ணி வச்சு இவர் வீட்டில் வந்த உடனே சமையல் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே, நீ தெண்ட சோறு சாப்பிடுற, ஏன் சம்பாளத்தில், ஏன் வருமானத்தில், நான் உழைக்கிற உழைப்பில் நீ நான் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நீ தெண்ட சோறு சாப்பிடுறேன்னு சொன்னது இந்த மனைவிக்கு ஒரு பெரிய துக்கம். ஒரு 4 மணிக்கு நான் குளைச்சல் அந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு நாம் கருங்கல் வழியா போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு போன் வருது, பிரதர் இனி நான் சாக போறேன், நான் வாழ முடியாது, நான் சாக போறேன், இனி வாழவே முடியாது, எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக போறேன். இல்ல சிஸ்டர், நான் சீக்கிரமா ஒரு 1/2 an hourல உங்க வீட்டுக்கு வருவேன், நீங்க அப்படி ஒரு முடிவெடுத்துறாதுங்க ப்ளீஸ், நான் வந்துடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நான் குளைச்சலுக்கு போகாம நேரே நாகர்கோயிலுக்கு அந்த சிஸ்டர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அது அவங்க பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு நான் தானே மனைவி, என்ன அவர் பார்த்து சொல்றாரு, நீ தண்ட சோறு சாப்பிடுற, இதெல்லாம் பண்றேன்னு என்ன பார்த்து அவர் சொல்றாரு, இனி நான் வாழ பிடிக்கல பிரதர், நான் சாக போறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுக்கு என்னமா பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு வேலை இருந்தா, எனக்கு ஒரு வருமானம் இருந்தா என்னை எப்படி பேசிடுவாரா, அந்த மாதிரி பேச முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு வேலையை தர என் ஆண்டவரால முடியாதா, நீ என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன இயேசு ஏற்றுக்கொண்ட, உனக்கு ஒரு வேலையை தர என் ஆண்டவரால் முடியாதா, அவருக்கு அது லேசான ஒரு காரியம், அவருக்கு அது லேசான ஒரு காரியம். தாவீதை கரவலாடுகளுக்கு பின்னே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை என் ஆண்டவர் நாட்டினுடைய ராஜாவை ஆசீர்வதிக்க முடியுமையானால் உன்னையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். உனக்கு ஒரு வேலையை தர முடியும், ஒரு வேலையை தர. இன்னையிலிருந்து நீ சோமன்னு சீக்கிரமாய் கர்த்தர் வேலையை தரப்போகிறார். நான் தீர்க்கதரிசி அல்ல, அவங்கள உற்சாகப்படுத்தி செபிச்சு அந்த இடத்திலிருந்து 2 மணி நேரம் ஆண்டவரை குறித்து சொல்லி செபிச்சு கொண்டு வந்தேன். அன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. சில நாட்களுக்குள்ள தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம், அந்த ஆர்டிஓ, சப் கலெக்டர், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இப்படியெல்லாம் கொஞ்சம் டிஎஸ்பி, இதெல்லாம் ஒரு எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அதில் இந்த மகள் யாருக்கும் தெரியாம போய் இவங்க வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதினாங்க. எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் பாஸ் ஆயிட்டாங்க.
பாஸ் ஆகி சென்னையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டு சென்னையில் இவங்களுக்கு அந்த இது இன்டர்வியூ, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடந்து அன்னைக்கு ஆர்டர் அடித்து கையில் கொடுத்தாங்க. எப்படி அடித்து கொடுத்தாங்க? ஆர்டிஓ சப் கலெக்டர் ஜாயின் ஃப்ரம் செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ்னு சொல்லி இவங்க ஆர்டர் அடித்து கையில் கொடுத்துட்டாங்க. இவங்க போய் அந்த சொல்லப்பட்ட நாளில் அதுக்கு பிறகு தான் கணவனுக்கு சொல்லி அதுக்கு பிறகு அவங்க சென்னையில் போய் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிட்டு இவங்க அங்கே கலெக்டராக இருக்காங்க. புருஷன் இந்த பக்கம் அருள்வாய்மொழி, அந்த பக்கம் ஸ்டேஷனில் இவங்க ஒரு போலீஸ்காரராக இருக்கிற 2 பிள்ளைகள். இப்போ இவர் ஃபோன் போடுறாரு, இங்கே பாருமா என்னால் 2 பிள்ளைகளையும் கவனித்து டியூட்டிக்கு போக முடியலை, நான் என்ன செய்ய? உன்னை மனைவி சொல்கிறாங்க நீங்கள் சென்னைக்கு வந்துடுங்க அப்படின்னு. அப்போ உடனே அங்கே இருந்து எழுதி கொடுத்து அவங்க கலெக்டர் அதனால ரிலீவிங் ஆர்டர் உடனே போட்டு சென்னையில் போய் ஜாயின் பண்ணாங்க. சென்னையில் போய் ஜாயின் பண்ணி சில நாட்கள் ஆனப்போ இந்த அம்மா வந்து அரசாங்கத்துக்கு ஒரு மனு கொடுக்குறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு போலீஸ்காரரை கொடுங்கன்னு அரசாங்கத்துக்கு இவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க. அரசாங்கமும் பக்கத்தில் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால அந்த ஸ்டேஷன்லேருந்து இவங்களுக்கு கணவனை போலீஸ்காரராக கொடுத்தாங்க. நல்ல கவனிங்க, கணவனை போலீஸ்காரர் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப மனைவி கலெக்டரா உள்ள இருக்கிறாங்க. கணவன் வெளியில இருந்து அந்த மனைவிக்கு துப்பாக்கி ஏந்தி வச்சு காவல் காக்குறான். அந்த அம்மா போகும்போது வீட்டுல தான் கணவன் மனைவி, அந்த அம்மா போகும்போது இப்படின்னு சல்யூட் அடிக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. தம்பிமார, அண்ணமார, அக்காமார எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். பெண்கள் நம்மளை கவுத்தி போடுவாங்க, ஆண்டவரிடத்துல போய் செபிச்சா ஆண்டவர் அவங்களுக்காக இறங்குகிற ஒரு தேவன். இப்ப இவங்க வரும்ப எல்லாத்தையும் இப்படி அடிச்சோன்னே இவங்களுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் மனைவிக்கு போய் வண்டியில ஏறுறாங்க. இவங்க கண்டுக்கிட மாட்டாங்க, அவர் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க கலெக்டர், வீட்டுல தான் கணவன் மனைவி, இவர் கண்டுகிடாம அவர் சல்யூட் அடிக்கிறார். இவங்க அல்லேலூயா, கண்டுகிடாமே போறாங்க. அப்படி இவங்க போறாங்க, வண்டியில போனா சைரன் வண்டியில போறாங்க, பின்னாடி இருந்து ஒரு காவல் காத்துட்டு போறார். அப்புறம் அப்படியே கொஞ்ச நாளைக்கு பிறகு சில 1.5 வருஷத்துக்கு மேலே அதுக்கப்புறம் ஊருக்கு வந்திருந்த போது என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பிரதர், நான் வந்திருக்கிறேன், நீங்கள் வாங்க ஒரு ப்ரேயர் பண்ண அப்படின்னு அந்த சிஸ்டர் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருக்கும்போது நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, 5000 ரூபா காணிக்க கொடுத்தாங்க. வாங்கிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி நான் கிளம்பி வெளியில் வந்தா அந்த போலீஸ்கார பிரதர் வந்து பிரதர்னு கூப்பிடுறாரு. எனக்கு பின்னாடியே வந்து கூப்பிடுறாரு பிரதர் அப்படின்னு. என்னய்யா அப்படின்னு திரும்பி பார்த்து கேட்டுட்டு என்னன்னு கேட்டா அவர் நைஸா மனைவிக்கெல்லாம் யாருக்கு கேட்காம அசிங்கமா இருக்கு பிரதர், அசிங்கமா இருக்கு பிரதர். என்ன பிரதர், மனைவி கலெக்டர், நீங்க அரசாங்கத்துல நல்ல வேலை, 2 பிள்ளைகள் வளர்ந்து நல்ல ஆசீர்வாதமா நீங்க இருக்கிறீங்க, என்ன அசிங்கம் பிரதர்? என்ன இருந்தாலும் பொண்டாட்டிக்கு சல்யூட் அடிக்கிறது கஷ்டமா இருக்கு பிரதர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பொண்டாட்டிக்கு சல்யூட் அடிக்கிறது நல்லதுதான். நீங்க ரிட்டையர்ட் ஆகி வாங்க, கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. காரியத்தை வாக்கிய பண்ணுகிற ஒரு தேவன். சரி, 2 காரியம் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த முதல் பகுதி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம நீங்க என்ன ஜெபிச்சாலும் பேச அந்த நேரம் வீணாய் போய் விடுகிறது. வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம நீங்க ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்ன உயர்த்துங்க ஆண்டவரே, உங்க நேரம் தான் வீணாய் போகிறது, சமயம் தான் வேஸ்ட்டுங்க. நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், ஆண்டவரை போல மாறணும். அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், அவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். பீடியும் குடிச்சு, சிகரெட்டும் குடிச்சு, மதுபானம் குடிச்சு, விபச்சாரம் செஞ்சு, வேசித்தனம் செஞ்சு, லஞ்சம் வாங்கி, ஊழல் செஞ்சு, ஏமாத்தி, அநியாயம் செஞ்சு, கொள்ளையடிச்சு, கோடிக்கடியாய் பணம் சம்பாதித்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பயபக்தியா வந்து சர்ச்சில் இருந்து உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர் அல்ல. அப்படிப்பட்டவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தவானுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன், அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். இயேசுவோடு கூட நடக்கணுங்க, இயேசுவோடு கூட பேசணும், ஆண்டவரோடு கூட பேசணும், அவரோடு கூட நடக்கணும், அவருக்காய் வாழணும், பரிசுத்தமாய் நிற்கணும், ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காய் செய்யணும். இந்த நாட்டில் உங்களை கொண்டு வந்தாரே ஆனால் அவருக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. சும்மா நீங்க வரல. நீங்க ஸ்கூல் படிக்கும் போது, கல்லூரி படிக்கும் போது இந்த எமரேஷனுக்குள்ள போவேன்னு நீங்க நினைச்சீங்களா? உங்களுக்கு தெரியுமா எந்த இடத்துல இருப்பீங்க, எங்க இருப்பீங்க, எந்த இடத்துல இருப்பீங்க உங்களுக்கு தெரியுமா? என் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார்.
அதனால தான் கர்த்தர் கொண்டு வந்தார். நீங்க குடியிருக்கிற இடம், வேலை செய்யற இடம், நீங்க வாழ்கிற இடம், அது ஆண்டவர் முன்னாடியே பிளான் பண்ணி அந்த இடத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம், எத்தனை பேருக்காக போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைத்திருந்தால் எத்தனையோ ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்த முடியும். இந்த ஐயாவை நான் தூக்கி சுமக்கிறத ஒரு அனுபவத்துக்குள்ள நான் வரேன் ஐயா. ஒரு சபையை ஸ்தாபித்திருக்கிற வந்த சந்தோஷம், ஒரு சபையை ஸ்தாபித்து நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களோடு இனி ஒரு போதகருடைய கரத்தில் கொடுத்து இரண்டாவதாக இதை ஆரம்பித்திருக்கிற பிரதர். ஆண்டவர் பரலோகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் தெரியுமா, எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் தெரியுமா. இப்படி ஒரு மாற்று தேசமா இருக்கிற இடத்தில் அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்க வேண்டும், எவ்வளவு ஜீவனை கொடுத்திருக்க வேண்டும், எவ்வளவு மனிதனை ஜபித்திருக்க வேண்டும். என் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து அந்த தேவ மனிதனை ஆண்டவர் அவர் கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது, இப்பொழுது நமக்கு தெரியாது. பரலோகத்துக்கு போகும்போது இதனுடைய கனத்தை பார்க்க முடியும். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. இது உனக்காக நான் கட்டப்பட்ட இடம். இந்த இடத்தில் நீ இளைப்பாறு. இத்தனை காலங்கள் பூமியில நீ வாழ்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாய், இவ்வளவு தியாகம், இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நிந்தைகள், இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இனி நீ இளைப்பாறு என்று ஒரு அருமையான ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கு உரிய வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிப்பாராம். அதனால் உங்க வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கிடுங்க. அதை தொடர்ந்து கடைசி பகுதி சொல்லுகிறது, அவரே காரியத்தை வாக்கிய பண்ண வேண்டுமானால் அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. முதலாவது வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கிடுங்க. இரண்டாவது அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. இயேசுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம சும்மா ஆராதிக்கிறது வேஸ்ட்டுங்க, நேரம் வேஸ்ட்டுங்க. அதை விட வீட்டில் சும்மா படுத்து தூங்கிடலாம். அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சடங்குக்கல்ல, சம்பிரதாயத்துக்கல்ல, கடமைக்கல்ல இயேசுவை தேடுவது. ஆண்டவருக்காக ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வாலிபர்கள் எழும்பி விட்டார்கள். வாலிப தம்பிமார்கள் இரவும் பகலும் ஜபிக்கிறவர்களாய் எழும்பி இருக்கிறார்கள். அதனால தான் தேசம் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது. இந்தியா என்னைக்கு அழிந்து போயிருக்கும் தெரியுமா? வாலிப பெண் பிள்ளைகள் தரப்பிலே நிற்கிறது எனக்கு தெரியும். வாலிபர்கள் ஆண் பிள்ளைகள் தரப்பிலே நிற்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் அந்த இந்தியா இந்த அளவு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க சகோதரா, எந்த இடத்துல இருக்கிறீங்க வாலிப தம்பி, இரவும் பகலும் ஜெபிக்க உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க முடியுமா? உங்க கரத்தில் ஆண்டவருடைய கரத்தில் தர முடியுமா? இன்னை உங்களை ஆண்டவர் வித்தியாசமாய் இந்த தேசத்தில் நடத்த விரும்புகிறார். இந்த நாட்டில் ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் நடத்த விரும்புகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க விலையேற பெற்றவர்கள். இனி ஆண்டவருக்காய் வாழுவேன் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய தீர்மானத்தையும் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே, இனி கர்த்தருக்காக கடைசி வரையில் நிற்பேன் ஆண்டவரே என்று அப்படி சொல்லுறவங்க அப்படி ஒரு நிமிஷம் இடந்திருக்கலாமா? அப்படி சொல்றவங்க, ஆண்டவரே அப்பா இனி நான் வாழ்வது உமக்காகத்தான் ஆண்டவரே, உமக்காகத்தான் இந்த பூமியில நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, உமக்காகத்தான் இந்த பூமியில நான் இனி வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஐயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வோம். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்த
ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற என்னை இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் ஜெபிக்க, நீங்க விரும்புகிற பிரகாரம் நாங்கள் வாழ எங்களை இன்றைக்கு இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய காரியத்தை நீர் வாக்கிய பண்ணி தாரும். இந்த இடத்துல ஆண்டவரே, ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே, ஒரு திருமண காரியமாயிருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியமாயிருக்கலாம், அல்லது ஒரு கடன் பிரச்சனையாயிருக்கலாம், அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாயிருக்கலாம். ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்காக இந்த பிள்ளைகள் ஜெபித்தாலும், அல்லது ஒரு வியாதிக்காக ஜெபித்தாலும், என்ன ஆபத்துக்காக ஜெபித்தாலும், இந்த காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். கிருபை தருமே கிருபாநிதியே, 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 அன்பின் வடிவே, அன்பின் வடிவே, ஏழை இறங்கும் இயேசையா, ஏழை இறங்கிடும் இயேசையா, தேடுவதற்கு குறையில்லை இடங்களிலே என்னை மேய்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்கின்றார், தண்ணீரட்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரட்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், திங்க குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, திங்க குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், திங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, திங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், சகல பரிசுத்தவான்கள், திருசபை மக்கள், அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சகல போரலை மறவாதே. ஆமென். ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும்